ஹாய் வெரி குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி வெயிட்லெஸ் ஜேர்னியில் நம்ம 8வது நாள். நேற்றெல்லாம் சண்டேயில் என்ன சாப்பிட்டீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸில் நம்ம எவ்வளோ வெயிட்டுங்கிறத ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? $73.15. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம 73.55 இருந்தோம். சரிங்களா? இன்றைக்கி 73.15 தான் இருக்கும். நேற்று நான் இதுக்கு மட்டன் பிரியாணி, பெப்பர் சிக்கன் எல்லாமே சாப்பிட்ருக்கேன். இருந்தாலும் வெயிட் கம்மியாக காட்டுது. ஓகேங்களா? இது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையாங்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அளவாக தான் சாப்பிட்ருக்கோம். இருந்தாலும் வெயிட் பார்த்திங்கன்னா கம்மியாக காட்டி இருக்குது. நீங்களும் அளவாக சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக கம்மி பண்ணிடலாம். அதாவது லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம 2 கிலோ கம்மி பண்ணியிருக்கோம். சரிங்களா? 75.45லேருந்து 73.45 வச்சுக்காங்க. சரிங்களா? அப்போ 2 கிலோ நம்ம கம்மி பண்ணியிருக்கோம் லாஸ்ட் வீக் 1 வீக்கில். ஓகேவா? இந்த வீக்கில் எவ்வளோ கம்மி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். கரெக்டாக டயட் இருங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்காங்க. ஓகே, இன்றைக்கி இந்த நாள் எப்படி நம்ம கண்டினியூ பண்ணுறோங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்தங்கஞ்சி எடுத்துருக்கேங்க. பாருங்கள், உளுந்தில், அதாவது கருப்பு உளுந்தில் கஞ்சி செஞ்சு இது பண்ணியிருக்கோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்காங்க. மார்னிங் முடியலைன்னா நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காங்க. சரிங்களா? இல்லைன்னா கம்பு கூழ், இல்லைன்னா ராய் கூழ், இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்காங்க. இல்லைன்னா ப்ரெட் எடுத்துகிட்டு ஒரு வாழைப்பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்காங்க. சரிங்களா? நமக்கு தேவை என்னென்னா காலையில் நல்ல ஆகாரம் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அது போதுமானது. ஓகேங்களா? காலையில் நம்ம வெயிட் செக் பண்ணதுக்கப்புறம் ஒன்றா வாக்கிங் போயிடுங்க ஒரு 1/2 hour, இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 2 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் வாட்டர் லெவல் ஸ்டார்ட் பண்ணிடணும். 7 மணிக்கு மேலே வாட்டர் லெவல் 3 லிட்டர் இல்லை 2 லிட்டராவது கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்காங்க. மார்னிங் 7 o'clockலேருந்து ஈவினிங் 7 o'clockக்குள்ளே 2 லிட்டர் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்காங்க. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ உளுந்தங்கஞ்சி, இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி, கருப்பு உளுந்தில் கஞ்சி செஞ்சு எடுத்திருக்கேன். இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு 11:35. ஓகேங்களா? மணி பார்த்தீங்கன்னா 11:35 ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஆரஞ்சு இருந்தது, நான் ஆரஞ்சே எடுத்துக்கிறேன். நீங்களும் டைமுக்கு சாப்பிட பாருங்கள். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஆரஞ்சு எடுத்துட்டிங்கன்னா உடல் எடை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது பண்ணும். ஆரஞ்சு இல்லைன்னா வாட்டர்மெலன். ஓகேங்களா? இல்லாத பட்சத்தில் கொய்யாக்காய் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் வேணாம், கொய்யாக்காய் இல்லைன்னா ஆரஞ்சு, வாட்டர்மெலன், இந்த 3ல் எது வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ 11:30க்கு நான் ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நீங்களும் எடுத்துக்கோங்க. மதியானம் லஞ்சு பார்த்தீங்கன்னா சாதம், அதாவது கொஞ்சம் சாப்பாடுங்க. நான் ஒன்றும் இது பண்ணல, நான் காட்டுறேன் என்னங்கிறது. கார்போஹைட்ரேட்டுக்கு சாப்பாடு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா கோவக்காய் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே நான் தான் எடுத்துக்க போகிறேன். நிறைய காய்கறிகள் சேர்த்துக்காங்க. அதே மாதிரி ஃபைபருக்கு பார்த்திங்கன்னா கோவக்காய் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனுக்கு ஆம்லெட் போட்டிருக்கேன். சரிங்களா? அதாவது ஒரு ஆம்லெட், ஒரு முட்டை உடச்சி ஊற்றி எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ எவ்வளோ எடுத்துக்கலான்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? நான் எவ்வளோ ஃபுட் எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். அப்படியே எடுத்துக்கலாம். காய் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? ரைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தான். இவ்வளோதான் எடுத்துக்க போகிற ரைஸு. காய் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக. சரிங்களா? ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கான ஃபுட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இது தாங்க. சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா மக்களே, நீங்களும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சாப்பாடு எடுத்துக்காங்க. பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனுக்கு நான் ஒரு எக் எடுத்திருக்கேன். காயோட அளவு தான் பார்த்திங்கன்னா சாப்பாட்டோட அளவை விட காயோட அளவு ஜாஸ்தி எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி காட்டியிருக்கேன். இந்த அளவுக்கு தான் நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி இந்த மாதிரி எடுத்துக்காங்க. 2 காய்கறிகள், முடிஞ்ச அளவுக்கு 2 காய்கறிகள் வச்சுக்காங்க. அப்போ உங்களுக்கு என்னென்னா மதியானம் சாயங்காலம் ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு பசி எடுக்காது. இன்னொன்று ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். வெயிட் லாஸ் கண்டிப்பாக கம்மி பண்ணிடலாம். நம்மளோட அந்த 7 நாட்கள் அந்த டயட்டை பார்த்திங்கனாவே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வெயிட் 1 வீக்கில் கம்மி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். காலையில் 2 கிலோ வரைக்கும் கம்மி பண்ணியிருக்கோம். இந்த வீக்கில் எவ்வளோ கம்மி பண்ணுறோங்கிறத பார்த்துடலாம். ஓகே, டயட்டில் நல்லா ஃபுட்டு சாப்பிடுங்க, டயட் இருங்க,
ஆரோக்கியமாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடலாங்க. ஓகேங்களா? ஓகேவா? பின்னாடி போடும். ஈவினிங் 4:30 ஆச்சுங்க. நான் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ், அதாவது என்னென்னா தர்பூசணி எடுத்துக்கிறேன். நீங்களும் ஏதாவது ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக கட்டாயமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம 7:30க்குள்ளே நம்ம நைட் டின்னர் முடிச்சிடலாங்க. சரிங்களா? அது என்ன 2 தோசைனாலும் சரி, இல்லை 2 சப்பாத்தினாலும் ஓகே தான். டயட் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு, அதாவது வாக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் போயிட்டேங்க. 100 கலோரிஸ் கம்மி பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா வந்ததே லேட்டு. இப்போ பார்த்திங்கன்னா மணி 9:30 ஆகிடுச்சு. 9:30 அந்த மாதிரி ஃபுட் எடுக்க வேண்டாம். பட் நான் பார்த்திங்கன்னா 9:30க்கு நான் போயிட்டு வந்தாலும் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு எக்கு தோசை தான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ரொம்ப ஹெவி ஃபுட்டெல்லாம் எடுக்கல. ஒரே ஒரு எக் தோசை. சரிங்களா? அதுலேயே ஃபைபரும் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது. சட்னி பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி எடுத்துருக்கேங்க. ஓகே மக்களே, டயட் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லதை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. 30 டேஸில் இன்றைக்கி வந்து 8வது நாள். ஓகேங்களா? இப்போ 2 kgs கம்மி பண்ணியிருக்கோம். இன்னும் 3 kgs இருக்குது. இன்னும் டைம் இருக்குது, கம்மி பண்ணிடலாம். ஓகே, எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். குட் நைட்.